இப்ப நம்ம ஊர்ல துணி துவைக்கிறதுக்கு நம்ம துணியை வந்து ஏதாச்சும் ஒரு கூடையில போடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூடை தான் இது. இதோட விலையை பாருங்க, $80. சரிங்களா? இந்த கூடையை வந்து என்ன போட்டு விற்கிறாங்கன்னா, ஸ்கில்டு கிராஃப்ட்ஸ் பீப்புள் ஹேவ் ஓவன் த பேஸ்கெட் பை ஹேண்ட். கையால் பின்னப்பட்ட இந்த கூடை, இதுல வந்து இந்த துணிகள்லாம், பழைய துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு நம்ம போடணும் அப்படின்ட்டு. இப்ப இதோட விலை வந்து தோராயமா $8000. இப்ப இது கீழே வந்து சக்கரம் இருக்கு. சக்கரம் வச்சாங்கன்னா பாருங்க, இதோட விலை வந்து $99.99. இங்க வேணா இங்க பாருங்க, இங்க சக்கரம் இருக்கு. இந்த சக்கரத்தை வச்ச இந்த கூடையில இதை தள்ளிட்டு போறதுக்கு இலகுவா இருக்கும். அதனால இதோட விலை வந்து $100. $100னா 9,000, $10,000. அப்ப இந்த மாதிரி கூடைகள் கைகளில் செஞ்சு இந்த மாதிரி நம்ம சக்கரத்தை பொருத்தணும் அப்படின்னு வச்சுங்களேன், 10,000 விற்கலாம். இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா நிறைய பேருக்கு வேலை போகுது. இப்ப வேலை போனுச்சுன்னா அவங்களாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. எப்பயுமே கைவினை பொருட்கள், கையால் செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான விலை அதிகமாயிட்டே தான் இருக்கும். அது இன்னும் அதிகமாகும். அப்ப இந்த மாதிரி கைவினை பொருட்கள், இந்த கலைஞர்களை நம்ம உருவாக்கணும்னாலே நம்ம நாட்டை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும்.